எக்ஸாம்பிள் 4 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே 2 நம்பர் தான் வரணும்னு அவசியம் இல்லை. மோர் தென் 2 நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே உங்களுக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6, 72, 120. ஸோ இந்த 3 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 6க்கு 2 into 3 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 72 ஃபேக்டரைஸ் பண்ணால் 2ஆல் பண்ணால் 36, அகைன் அது 3ஆல் பண்ணால் 12, அகைன் 2ஆல் பண்ணால் 6, அகைன் 2ஆல் பண்ணால் 3, ஸோ 3ஆல் பண்ணால் 1. அடுத்தது 120, இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு 2 into 2 into 2 into 3 into 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபெமிலியர் ஆகிடுச்சுன்றதால நம்ம வேகமாக போகிறோம், பிகாஸ் ஆல்ரெடி இங்கே நம்ம போட்டு இருக்கோம். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் லைவ் வீடியோவில் இருக்குது, அதை போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், 6 is equal to 2 into 3 எழுதிட்டோம். 72 is equal to 2 into 2 into 2 into 3 into 3. 120 is equal to 2 into 2 into 2 into 3 into 5 அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? 3 நம்பர்ஸ்லையும் இருக்கக்கூடிய காமன் நம்பர், எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி எல்லாத்துலேயும் இருக்கிற காமனை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? அப்போ இதில் எங்கெங்க இருக்கு? ஸோ 2ன்றது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு, அடுத்தது 3ன்றது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு. அப்போ 2 into 3 6. ஓகேவா? ஹெச்சிஎஃப். அடுத்தது எல்சிஎம் என்ன? காமனாக இருக்கிறத ஒன் டைம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ அப்படி ரிமைனிங் இருக்கிறத எழுதும்போது 2 நம்பருக்கு காமனாக இருக்கு ஒரு நம்பர்னா அதை என்ன பண்ணணும்? 1 டைம்ஸ் எழுதணும். இப்போ இங்கே 2ன்றது காமனாக இருக்கு, அகைன் ஒரு 2 காமனாக இருக்கு. அப்போ எத்தனை 2 எழுதணும்? நம்ம 2 2 எழுதணும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா 4 2வா எழுதிடுவீங்க. ஓகேவா? அப்புறம் ரிமைனிங் இருக்க நம்பர் 3 into 5 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 360 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதால தான் நம்ம என்ன பண்ணலாம்னா பவர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ப்ரைம் பவர்ஸ் எப்படி எழுதுன்னு சொன்னோம் இல்லையா? 2 into 3ன்றத 2 power 1 3 power 1ன்னு எழுதலாம். 72க்கு மொத்தம் 3 2 இருக்கு. ஓகேவா? 2 into 2 into 2 அது எப்படி எழுதலாம்? 2 power 3. அடுத்தது 3 into 3 3 power 2. அடுத்தது 120க்கு 2 power 3 3 power 1 5 power 1. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ இதுல ஹெச்சிஎஃப் எப்படின்னா இருக்கிறதுலே காமனா இருக்கிற நம்பர்ஸோட மினிமம் பவர். ஹெச்சிஎஃப் என்னது? காமன் நம்பரோட மினிமம் பவர். ஓகேவா? அப்ப காமன் நம்பர் எனக்கு எல்லாத்துலயும் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப இந்த 2 எல்லாத்துலயும் பார்க்கும்போது மினிமம் பவர் பார்க்கணும். அப்ப மினிமம் பவர் எனக்கு என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப 2 power 1. அடுத்து காமனா இருக்கிற நம்பர் வந்து 3. ஸோ இதுல மினிமம் பவர்னு பார்த்தா 3 power 1. அப்ப 2 power 1 into 3 power 1 ப்ராடக்ட்